ஹிந்தில 4 வார்த்தை சேர்ந்த மாதிரி பேச முடியலையா? அதுக்கான 3 தீர்வுகள் இதுதான். 1000 ஹிந்தி வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அதாவது ஒரு வாக்கியத்தை சரியா அமைச்சு பேச முடியலன்னா ஒரு பயனும் இல்லை. இதுக்குதான் நான் அளவா வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கேன், ஹிந்தி வேர்ட்ஸ். அதை வச்சு கரெக்டா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓஹோ, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுதா? எங்கே ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. கானா காயா. வாவ், கரெக்ட். சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறீங்க. இது மாதிரி தான் அளவா வேர்ட்ஸ் படிச்சு வச்சுக்கிட்டு முதல்ல சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடணும். நீங்க எவ்வளவு வேர்ட்ஸ் படிச்சு வச்சீங்க? இந்த 2 வார்த்தை தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், கானா காயா. எனக்கு கிராமர் சரியா தெரியாததுனாலதான் என்னால சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ண முடியலன்னு பொய் சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. உண்மையான காரணம் வேற. இப்ப நான் சொல்ல போற 3 விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா சேர்ந்த மாதிரி 4 வார்த்தை இல்ல 40 வார்த்தை வேணாலும் போட்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி ஈஸியா ஹிந்தி பேசலாம். நீங்க ஈஸின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல நான் கொஞ்சம் ஈஸியாவே ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா என்னோட கோச்சிங் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதல் தீர்வு, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், தப்பு பண்றதுக்கு பயப்படாதீங்க. ஹிந்தி பேசி தப்பா போயிடும், யாராவது சிரிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படாதீங்க. தவறுதான் ஃப்ளூவன்சியோட ஷார்ட்கட். இதை விட ஷார்டஸ்டான ஒரு கட்டு இல்லவே இல்லை. இதுதான் ஷார்டஸ்ட். நீங்க ஹிந்தி தப்பா பேசுனதுனால யாரும் உங்களை ஜெயில போட போறது இல்ல. அதனால தைரியமா பேசுங்க. செகண்ட் சொல்யூஷன், 2வது தீர்வு, நான் தினமும் 20 வார்த்தையை மனப்பாடம் பண்றேன், 30 வார்த்தையை மனப்பாடம் பண்றேன்னு உங்க பிரெயினை டிக்ஷனரி மாதிரி மாத்திராதீங்க. அதுக்கு பதிலா தினமும் 3 சென்டென்ஸ் பேட்டர்ன் கத்துக்கோங்க. அந்த 3 சென்டென்ஸ் பேட்டர்னும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் அதை கத்துக்கோங்க. நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வீடியோலயும் நான் இது ஒரு பேட்டர்ன், இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம், இது நீங்க இங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருப்பேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட் ஒன்னு ரெடி பண்ணி, அது சாஃப்ட் காப்பியா இருக்கலாம், ஹார்ட் காப்பியா இருக்கலாம். அதுல ஹெட்டிங் ஹிந்தி ஃபார்முலா அப்படின்னு போட்டு நான் எப்பெல்லாம் ஒரே வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சில இடத்துல இது ஃபார்மேட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சில இடத்துல இது ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்படி சொன்னாலும் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபார்மேட், இது இந்தந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த ஃபார்மேட்லாம் தனியாவே நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க அவசரமா எடுத்து ரெஃபர் பண்ணி இந்த ஃபார்மேட்டை இங்க யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சேனலுக்கு இப்பதான் முதல்ல வர்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் சொல்யூஷன் உங்களுக்கு தெளிவா புரியணும்னா இன்னைக்கே நம்ம ஒரு பேட்டர்ன் பாத்திரலாம். அதாவது ஃபார்முலா, ஹிந்தி ஃபார்முலா. ஒண்ணு இல்ல, லக் ரஹி ஹே. எங்கெல்லாம் லக் ரஹி ஹே வருதோ அதெல்லாம் ஒரு ஃபார்மேட். இதுக்கு முன்னாடி நீங்க முஜே அப்படின்னு போட்டுக்கலாம். எனக்கு, முஜேனா எனக்கு, லக் ரஹி ஹே. லக் ரஹி ஹேல என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு என்ன தோணுது, எனக்கு எப்படி இருக்கு, இப்ப என்ன ஃபீல் ஆகுது, அதுதான் லக் ரஹி ஹே. இந்த ஃபார்மேட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முஜேக்கும் லக் ரஹி ஹே அதுக்கும் நடுவுல நீங்க எத்தனை வேர்ட்ஸ் வேணாலும் போட்டு ஃபில் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாருங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு பசியா தோணுது அப்படின்னு சொல்லுவோம்ல, பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத முஜே பூக் லக் ரஹி ஹே. எனக்கு தாகமா இருக்கு, ஐம் thirsty அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முஜே பியாஸ் லக் ரஹி ஹே, எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வெயில் காலத்துல எனக்கு ரொம்ப சூடா இருக்கு, உடம்பு சூடா தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுத்தியும் எனக்கு ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே கர்மி லக் ரஹி ஹே. எனக்கு குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முஜே தண்ட் லக் ரஹி ஹே, தண்ட் லக் ரஹி ஹே. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே டர் லக் ரஹி ஹே, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு டர்னா பயம். எனக்கு நர்வஸா இருக்கு, பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே கப்ராஹட் லக் ரஹி ஹே. கப்ராஹட் அப்படின்னா பதட்டமா இருக்கு, நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றதுக்கு முஜே நீந்த் லக் ரஹி ஹே. நீந்த் அப்படின்னா தூக்கம். முஜே நீந்த் லக் ரஹி ஹே. இந்த மாதிரி இன்னும் சொல்லிட்டே போகலாம். இப்படி ஃபார்மட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது தீர்வு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். அந்த குட்டி ஸ்டோரிய கேட்டீங்கன்னா நீங்க ஏன் ஹிந்தி பேசலங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் சொல்ல வேண்டியது இல்ல. சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கெட்டவனை ஒரு நல்லவன் கொல்லணும்னு நினைக்கிறான். அந்த கெட்டவன் அவனோட கார்ல போயிட்டு இருக்கும் போதே கொன்னுறணும் அப்படின்னு பிளான் பண்ணி நல்லவன் அந்த பிளானை அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த நல்லவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுனால
எல்லாரும் சேர்ந்து பிளானை டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அந்த கெட்டவன் போயிட்டு இருக்கிற கார் மேல நான் முட்டைய வீசிடுவேன் அப்படின்னு நல்லவன் ஹிந்தில எப்படி சொல்லுவான்னு பாருங்க. மே உஸ்கி காடி பர் அண்டா फेंकूंगा. मैं ना उसकी गाड़ी पर, उसकी उसका கூட வந்திருக்கலாம் இல்லையா, அதோட அவரோட அவனுடைய அப்படிங்கிறதுக்கு உஸ்கா கூட வந்திருக்கலாம். ஏன் வரல அப்படின்னா காருங்கிறது ஹிந்தில பொண்ணு, அதாவது ஃபீமேல், அதனால உஸ்கி காடி அவனுடைய வண்டி. இங்க நீங்க அவனை பத்தி பேசுறதை விட வண்டி பத்தி தான் பேசுறீங்க, அதனால உஸ்கி காடி பர். பர்ன்றது என்ன உங்களுக்கே தெரியும், மேல. मैं उसकी गाड़ी पर நான் அவனுடைய வண்டி மேல அண்டா, அண்டானா முட்டை, फेंकूंगा அப்படின்னா வீசிடுவேன், फेंको அப்படின்னா வீசுன்னு அர்த்தம், फेंकूंगा அப்படின்னா நான் வீசிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க फेंकूंगा அப்படின்னு தான் சொல்லணும். பிளான்ல அடுத்தது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படியும் இந்த முட்டை அடிச்ச வண்டியை சுத்தம் பண்றதுக்கு அவன் அக்கம் பக்கத்துல ஆள் தேடுவான். அவனே தானே சுத்தம் பண்ணாம வேற யாராவது வச்சு அவன் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு ஹிந்தில சொல்றதுக்கு वो गाड़ी साफ करवाएगा. वो அவன் இல்லனா அவள் இல்லனா அது, எதுக்கு வேணாலும் நீங்க இந்த ஓ யூஸ் பண்ணலாம் இல்லையா. वो गाड़ी வண்டி, साफ அப்படின்னா சுத்தம், करवाएगा. ஏன் இங்க करवाएगा வந்துச்சு அப்படின்னா அவர் அந்த கெட்டவன் தானே சுத்தம் பண்ணா கரேகா, சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு வந்திருக்கும். இங்க கர்வாயேகா ஏன் வந்துச்சு, வேற யாராவது வச்சு கிளீன் பண்ணுவாரு, வேற யாராவது வச்சு அந்த வேலையை வாங்குவாரு. அப்போ கரேகான்னு வராது, கர்வாயேகா அப்படின்னு வரும். वो गाड़ी साफ करवाएगा, வேற யாராவது வச்சு வண்டியை சுத்தம் பண்ணுவாரு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இங்கதான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நானும் ரவுடி தான் படம் இல்ல? இல்ல, முட்டை அடிச்ச காரை சுத்தம் பண்ற மாதிரி போய் தண்ணி ஊத்தி சுத்தம் பண்றதுக்கு பதிலா பெட்ரோல் ஊத்திடணும் அப்படின்னு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த நல்லவனோட என் ஃப்ரெண்டு பெட்ரோல் பங்க்ல தான் வேலை செய்யறான், அவனோட யூனிஃபார்ம் வாங்கி போட்டுட்டு நான் போய் பெட்ரோல் ஊத்திடுறேன் கார் மேல அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம எப்படி சொல்லணும்னு பாருங்க. गाड़ी साफ करने के लिए पेट्रोल की जगह पानी डाल दूंगा. गाड़ी साफ करने के लिए, गाड़ी வண்டி, साफ करने के लिए சுத்தம் பண்றதுக்காக, சாஃப்னா சுத்தம், கர்னே கேலியே அப்படின்னா பண்றதுக்காக செய்யறதுக்காக, அந்த காக அதுக்குதான் கேலியே வந்திருக்கு. பானி கி ஜகால, பானி அப்படிங்கிறது தண்ணி இல்லையா, தண்ணியோட இடத்துல, பானி கி ஜகா தண்ணியோட இடத்துல பெட்ரோல் டால் தூங்கா, பெட்ரோல் ஊத்திடுவேன். பெட்ரோலுக்கு அப்புறம் வருது பாருங்க, டால் தூங்கா அப்படின்னா இனிமே ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பெட்ரோல் டால் தூங்கா. இதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த நல்லவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேரும் போய் அந்த காரை, பெட்ரோல் ஊத்துன காரை தீ வச்சிடறோம் அப்படின்னு சொல்றாங்க. मैं उसकी गाड़ी में आग लगा दूंगा. मैं उसकी गाड़ी, இது தெரியும் இல்லையா, மேனா உஸ்கி காடினா அவனுடைய வண்டி, உஸ்கி காடி மே வண்டியில், அதுக்குதான் மே. ஆக் தீ, லகா தூங்கா அப்படின்னா வச்சிடுவேன் அப்படின்னு அர்த்தம், தீ வச்சிடுவேன். எப்பவுமே ஆகு கூட இந்த லகாங்கிறது சேர்ந்தே வரும். ஆகு லகா தூங்கா அப்படின்னா தீ வச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம அவனோட வண்டிய கொளுத்திடலாம், தீ வச்சு கொளுத்திடலாம் அப்படிங்கறத ஹிந்தில எப்படி சொல்லணும், ஹம் காடி கோ ஜலா தேங்கே. ஜலா அப்படின்னா தீ வைக்கிறது, அதான் ஜலாவோ. ஜலாவோ அப்படின்னா தீ வச்சிடுறது. ஹம் காடி கோ வண்டியை, அதுக்குதான் காடி கோ. ஹம்ங்கிறது நாங்க, நாங்க இல்லைன்னா நம்ம, காடி கோ அதாவது வண்டியை, ஜலா தேங்கே. ஏன் தேங்கே வந்திருக்கு அப்படின்னா ஹம் வந்துச்சுன்னா தேங்கே தான் வரும். ஹம் ஜலா தேங்கே, நாங்க கொளுத்திடுவோம் அப்படிங்கிறதுக்கு ஹம் ஜலா தேங்கே. இந்த கதையை நான் ஏன் சொன்னேன்னு புரியலையா? ஏதோ சொந்தமா கதை சொன்ன மாதிரியே கேக்குறது. சொந்த கதையோ சோக கதையோ இப்ப அது முக்கியம் இல்ல, இந்த கதையில எந்த டென்ஸ் இருந்ததுன்னு கவனிச்சிங்களா? ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலம். என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ்ல ஆரம்பத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசவே மாட்டாங்க. ஏன் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதிர்காலத்தை அப்புறம் எப்படி சொல்வீங்கன்னு கேட்டா, நாங்க என்ன வச்சுட்டாம என்ன பண்றோம், ஃபியூச்சர் டென்ஸ் படிச்சிருந்தா தானே பேசுறதுக்கு, படிச்சது பாஸ்டும் பிரசன்டும் தான், ஃபியூச்சர் நாங்க படிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு டென்ஸே நீங்க கம்ப்ளீட்டா விட்டீங்கன்னா அப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்றது, பிரச்சனை வரதான் செய்யும். சோ 3வது தீர்வு, தேர்ட் சொல்யூஷன் என்னன்னா,
நாளைக்கு நடக்க போற உரையாடலை இன்னைக்கு பிராக்டிஸ் செய்யுங்க. ஃபியூச்சர் கான்வர்சேஷன்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன், அதையெல்லாம் நான் எப்படி ஹிந்தியில சொல்லுவேன் அப்படின்னு கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா உங்களால சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ண முடியாது. ஓஹோ, அதான் இந்த கதையில எல்லாமே ங்கே அந்த மாதிரி சவுண்ட்லயே முடியுதா? வெரி குட், சூப்பரா கவனிச்சிருக்கீங்க. இங்கா, இங்கே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். இந்த வீசுவேன், எரிப்பேன், பார்ப்பேன் அதெல்லாமே இப்படிதான் முடியும். பேக்கூங்கா, ஜலா தேங்கே, இங்கே பேக்கூங்கா, இங்கா தேக்கூங்கா, அங்கேயும் ஒரு இங்கா வருது பாருங்க. இப்படி வேர்டா ஃபுல்லா சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். கேட்டதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும், அதிகமா பேசக்கூடாது. நான் நாளைக்கு ஆபீஸ் லேட்டா தான் வருவேன், இதை எப்படி ஹிந்தில சொல்லணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட அகாடமியில ஹிந்தி படிச்சவங்க ஹிந்தி எப்படி பேசுறாங்கன்னு நீங்க பார்க்கணும்னா சக்சஸ் ஸ்டோரிஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. லிங்க் வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இந்த வீடியோல ஃபியூச்சர் டென்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வீடியோக்கு கீழே 3 குவிஸ் இருக்கும். 3மே நம்ம படிச்சது தான் இருக்கும். போய் சால்வ் பண்ணி பாருங்க.